இங்க ஒரு பொண்ணு கரும்பு வெட்ட இடத்துல அடிமையா வேலை செஞ்சுட்டு இருக்கா. சோ இப்ப வேலைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரா கிளம்பி வெள்ளம் காய்ச்சற இடத்துக்கு போறா. இப்ப இருக்கவங்க கிட்ட கிண்ணத்தை கொடுத்து கொஞ்சம் வெள்ளப்பாகு ஊத்துங்க, குழந்தைங்க கேட்டுட்டே இருக்குன்னு சொல்றான். அப்ப அவருமே உனக்கு வேற வேலையே இல்லைன்னு சொல்லி திட்டிடுறான். இப்ப இந்த வெள்ளப்பாகு காய்ச்சறவன் அந்த பொண்ணு கிட்ட கொஞ்ச நேரம் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறான். சோ உடனே இந்த பொண்ணு கிண்ணத்தை எடுத்து வெள்ளப்பாகு கொஞ்சம் ஊத்திக்கிறா. அந்த கிண்ணத்தை கொண்டு ஒளிச்சு வைக்கலான்னு போகும்போது கரெக்டா அந்த இடத்தோட பண்ணையார் வந்துடுறாரு. அந்த பொண்ணு கிட்ட யாரை கேட்டு வெள்ளப்பாகு எடுத்துன்னு சொல்லி அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறாரு. ஆனா அதோட விடாம அந்த பொண்ணை அவரோட காலால் எட்டி உதச்சு அந்த வெள்ளப்பாவுக்குள்ள தள்ளி விட்டுறாரு. சோ கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸுமே அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப அந்த கான்ஸ்டபிள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்னு சொல்றாரு. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் பணத்தை வாங்கிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இந்த கான்ஸ்டபிளுமே ஸ்டேஷனுக்கு வந்து வேற ஒரு போலீஸ் கிட்ட இதை பத்தி புலம்பிட்டு இருக்காரு. அந்த ஜெயிலுக்குள்ள இருந்த கம்யூனிஸ்டோட தலைவரான நம்ம ஹீரோவுமே இதை கேட்டுறாரு. சோ நம்ம ஹீரோ ரிலீஸ் ஆன அடுத்த நாளே அந்த பண்ணையாரோட இடத்துக்கு போய் அங்க இருக்க மக்கள் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஹீரோவுமே அங்க இருக்கவங்க கிட்ட நீங்க இன்னும் அடிமையாவே வேலை செஞ்சீங்கன்னா அந்த பொண்ணு இறந்த மாதிரி தான் எல்லாரும் இறந்து போவீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அவங்க அங்க இருந்து போன உடனே அந்த பண்ணையாரோட ஆட்கள் எல்லாத்தையும் மிரட்டுறான். அப்ப அங்க இருக்க மக்கள் எல்லாருமே சேர்ந்து பண்ணையாரோட ஆட்களை அடிச்சு போடுறாங்க. இதை பார்த்து அந்த பண்ணையாருமே தப்பிக்க பாக்குறான். அந்த பண்ணையாரை விடாம தர எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணை எப்படி வெள்ளப்பாவுக்குள்ள போட்டு கொண்டானோ அதே மாதிரி அந்த பண்ணையாரையும் தூக்கி வெள்ளப்பாவுக்குள்ள போட்டுறாங்க.